என்ன மீண்டும் வந்துருச்சா கொரோனா? தண்ணி போடணும். சங்கிலியா வாங்கிடுவாங்க. கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் அப்படின்னு கேள்வியை கேட்டு நிப்பாட்டி இருக்கிறேன். என்ன கேட்டீங்க? கேள்வி கேட்டிருக்கேன். எது கேட்டீங்க? எதுக்கு வந்தா கேட்பீங்களா? அம்மா வந்தா கேட்காம அப்புறம் என்ன? வந்தவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, உங்களை தான் நான் கேட்கிறேன். பூமியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி எது? நீ யார், நான் யார் என்று. ஆமா, தன்னை அறிந்தவன் தான் மனிதன். தான் யார், தான் என்ன நிலையில் இருக்கின்றோம், நம்மளுடைய தரம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடியவன் தான் மனிதன் ஆகப்பட்டவன். சரி, அப்படி இருக்கின்ற பொழுது என்ன எதற்காக வழிமறித்தாய்? என்ன காரணத்தினால நீங்க வந்திருக்கீங்க? இங்கு வரக்கூடிய ஆளு என்ன பாத்தீங்க, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்து அப்படி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. என்னுடையடா காவல் நான் கேட்கிறேன். இப்ப நான் கேட்காம ஒப்பனை வந்து கேட்பாரு. காவல்னா காவல் எத்தனை வகையான காவல் முடியும்? காவல் இருக்குது. என்ன பாக்குறது பெரிய விஷயம். பாக்க நினைக்கிறியா? காவல் எத்தனை வகையான காவல் உண்டு? பல வகை காவல் இருக்குது. எத்தனை வகை? இத்தனை வகைன்னு சொல்லு. என்ன எழுத்து பேசுறீங்க? என்ன கொடுத்து ஒரே அடி மத்த நாட்டு மாதிரி நான் ஒரே அடி சப்பு கொடுத்து போறேன். அப்ப சப்பு இங்க ஏறிக்கிட்டு வரே இருக்கேன். பேசுறதுக்கு துப்பு இல்ல. என்ன வந்துட்டாரு மேல வந்து நான் கேக்குறேன்னா காவல்ல எத்தனை வகை இருக்குன்னு இத்தனை வகை இருக்குன்னு சொல்லு. இங்க சும்மா அந்த எழுக்க முடக்க பேசப்படாது. காவலுக்கு எழுக்க முடக்க கேக்குறா. நீ தானே காவலுக்கு வந்திருக்கிறவங்க. காவல் காக்குறீங்க. காவல் எத்தனை வகையான காவல்? காவல் இங்க பாருங்க, எத்தனை வகை காவல் இருக்கிறத விட என்னுடைய காவல் சிறப்பான காவல். சிறந்த சிறப்பா இருக்குது, பொறுப்பா இருக்கு. அதை கேட்கல புரியுதா? உன் பொறுப்பா காட்டி போடுவேன். காவல்ல எத்தனை வகை இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க பருப்பை தான் கலக்குவீங்க. நாங்க விதைய ரெண்டு விதையும் வெடுக்குன்னு அத்தியா விடுவேன். நீ அத்துவோ வாயமா வச்சுக்க. பதில சொல்லியா? ஓய நில்லிய எது வந்துட்டாரு. காவல் காவல் மடப்ப என்ன வழிமறிக்கிறேன்னு பார்த்து வழிமறிச்சா ஏன் வந்தீங்க? இங்க பாரு, என்ன நான் எங்கும் வரக்கூடிய ஆளு. எங்க வேணும்? இங்க இருந்தீங்க. நீ எங்க ஏக வரியா? இங்க வந்து உனக்கு என்னன்னு கேக்குறேன். வரப்படாது. ஏன் போறாங்க? ஏன் வந்தீங்க? சத்தம் போட்டுருக்கியா? சத்தம் போட்டுருக்கியா? என்ன சத்தம்? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம இடத்துக்கு நான் வர்றது கிடையாது. சம்பந்தம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. காரணம் இல்லாம என் விஷயம் நடப்பது கிடையாது. என்ன காரணம்? நான் வந்திருக்கேன்னா காரணத்தோட வந்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆணவம் சென்றார். புதுமான கானம் கேட்டது. சரி, அது பொம்பளை புள்ளையோட சத்தம். பொம்பளை அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களால பார்த்து நல்லாசி வணங்கணும், உங்களால கொண்டு விட்டு போகணுங்க இடத்துல வந்திருக்கீங்க. பொம்பளை சத்தம் கேட்டா பொறுப்புன்னு போயிடுறது. பொம்பளை சத்தம்னா எல்லா பொம்பளை சத்தம் போடுறோம் போயிட முடியுமா? இனிமையா எந்த சத்தம் இனிமை அப்படிங்கன்னா அந்த காரணங்களோட சத்தத்துனால வர முடியாது. சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை பத்தி, உங்களுடைய விவரத்தை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார்தான் என்று. உனக்கு தெரியலையா? சும்மா என்னது உங்களை பத்தி என்ன தெரியும் கேட்கிறேன். தெரியாதா உனக்கு? என்னை பார்த்தாலே எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். எனக்கு தெரியல. தெரியல, நிஜமாவே தெரியல, உண்மையாவே தெரியல. பார்த்து சொல்லியா? தெரியலையாவே தெரியல. மடப்பல அரவிந்த் போய் பாரு. தெரியல தெரியல கண்ண போய் பாரு. ஆள தெரியலையா? பேர தெரியலையா? ஆள தெரியுது, உருவம் தெரியுது. நீங்க வந்து நிக்கக்கூடியவர் யாருன்னு விவரம் ஒருத்தரை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு அந்த ஊருக்கு நல்லது பண்ணிருக்கு. சரி, அப்பா அவரை பார்த்தாலும் சரி, அவரோட பெயரை கேள்விப்பட்டாலும் இவராயா இவர் நல்ல மனுஷன் ஆச்சியா, இவர் இந்த ஊருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு, இவர் அங்க அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, சரி அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கெட்டது செஞ்சிருந்தாலும் தெரியும். எப்படி தெரியுமா? அவனா ஐயப்பா அவ பல குடும்பத்தை அள்ளி வச்சு மூடனவனாச்சே. எத்தனை குடும்பத்தை எத்தனை குடிய கெடுத்திருக்காவே. நீ முகரைய முழிக்கலாமா? அவன் இந்த பக்கமே வரக்கூடாதா? கதையை சொல்லல, என்ன சொல்லல, பொதுவா சொல்லுவாங்க. அதை கையை நீட்டாம எப்படி மனிதனாக இருந்திருந்தா அவனை பார்க்கின்ற பொழுது, அவரோட பெயரை கேள்விப்படுகின்ற பொழுது இந்த மாதிரி விஷயத்துல சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு. எப்படி ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனாங்கிறது எப்ப தெரியும்? எப்ப இறந்த பிறகுதான் தெரியும். ஒரு மனிதனுக்கு சொர்க்கலோகமா நரகலோகமா என்பது பூலோகத்திலே தெரிஞ்சுக்கலாம். இவனுக்கு சொர்க்கம் தான், இவனுக்கு நரகம் தாங்கிறது எப்படி தெரியுமா? நல்ல மனிதனாக இருந்து ஒருவன் இறந்திருந்தா அவனை பார்த்த உடனே, இறந்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல மனுஷன், ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு, அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து விட்டாரு, இன்னும் ஒரு 4
4 வருஷம் இருந்திருந்தானே இன்னும் நல்லது நிறைய பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள இறைவனுக்கு பொறுக்கலையே அப்படி மன வேதனை அடைந்தார்கள். அப்படின்னா அப்பேற்பட்ட நல்ல மனிதனுக்கு இறந்த உடனே பூலோகத்திலே சொற்குலம் கிடைச்சிருச்சு. கெட்ட மனிதனா இருந்து செத்து இருந்தேன்னு வச்சுக்க. சரி, இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி சாரம். நீ தாண்டா செத்து தொலைஞ்சிட, நீ தாண்டா அந்த ஊருக்கே ஒரு முடிவு காலம். அப்பா நீ தாண்டா எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு 4 பேர் பேசுறாங்க. அப்படின்னா அவனுக்கு அங்கேயே நரக உலகம் என்பது தெரிஞ்சு போய் இருக்கின்றது. என்னை பார்த்த உடனே எல்லோருக்கும் தெரியும். எனக்கு தெரியல சாமி, உண்மையாவே எனக்கு தெரியல. நான் யார் தெரியுமா? யார் அர்த்தம் கேட்கிறேன். 14 உலகம் போய் வரக்கூடியவனையா? 14 உலகம் போகக்கூடியவன். அதில விதல சுதல மகாதல தாசதல பாதாள மத்தியோகம் சத்தியோகம் தபலோகம் சனலோகம் பூலோகம் உபலோகம் உள்ளக்கூடிய 14 உலகம் போய் வரக்கூடியவன். பேரு தெரியல. மூங்கில் ஒளிந்திருந்தான் முக்கட் சுவாமி, முதிய கட்டில் வைப்படுத்தான் முகுந்த சாமி, தாக்குமலப்பட்டிருந்தான் தலைநாள் சாமி, தட வலையில் உழன்றிருந்தான் தகப்பன் சாமி, வானூருக்கு உதவன மற்றொரு சாமி, இந்த உலகமே போற்றக்கூடிய நாரதர் சாமி அப்பனே திரிலோக சஞ்சாரி காணப்பிரியர் கலப்பிரியர் என்றெல்லாம் என்னை அழைப்பார்கள். 14 உலகமும் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷியினுடைய திருநாமம். நாரதன் நீங்க தான்? நாரதன் நான் தான். என் தெய்வமே சாமி, நான் ஏதாவது தப்பு தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கிறேன். நீங்க தான் நாரதன்? நான் தான் நாரத மகரிஷி. சுப்பையாபுரத்தில் இன்னைக்கு தாயை உங்களை உயிரோட பாக்குறேன். இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பாக்குறேன்னு சொல்லு. உயிரோட பாக்குறேன்னா இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நாரதன். சாக்காடு மூப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஓவியத்துல நீ முகரக்கட்ட பாத்துருந்தா தான் என்ன பார்த்த உடனே என்னாருன்னு சொல்லி இருப்பல. ஓவியத்துல பாத்தீங்க நீங்க தான் நாரதர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சத்தியோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சத்தியோகத்துல இருந்து எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க சுப்பையாபுரத்துக்கு. ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வராம இப்படி அம்மன கட்டையா பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற வரலாம் ஐயா? சட்டம் போடுவது கிடையாது, சட்டம் பண்ணுவது கிடையாது. சரி, நீங்க தான் நாரதன். நாரதன் நான் தான். ஏன் வேற வேலை வெட்டில எப்படி வந்துட வேண்டியதானா? வேலைக்காக வந்திருக்கேன். வேற வெட்டி இல்லன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரினா தெரியாதா? பிரம்மச்சாரினா அப்படினாலே ஒரு கேள்வி தானே. அப்படின்னா என்னன்னு தெரியல உனக்கு. பிரம்மச்சாரி என்றால் திருமணமாகாதவன். திருமணம் ஆகல. ஆகவில்லை. ஏன் திருமணம் ஆகல? ஏன் என்றால் பிடிக்கலையா இல்ல அது இல்லையா? என்ன இல்லையா? கல்யாணம் பண்ற ஆசை மனசுக்கு பிடிக்கவில்லை. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசை இல்லாதவன் நாரதன். அப்ப இருக்குது ஆசை கிடையாதியா? இல்ல மத்ததெல்லாம் இருக்கு. மத்ததெல்லாம் இருக்கு. இல்ல இருக்கா இல்ல அறுத்துட்டாங்களா? மடப்பல வெறுத்துக்கலையா? ஆசையில வெறுத்தவனா? கல்யாணம் ஆகல. பொம்பளை நோக்கம் இல்ல. இது வரைக்கும் இந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. செஞ்சது கிடையாது. கல்யாணம் பல பொம்பளைக்கு நல்ல ஆசீர்வாதம் செஞ்சிருக்கேன். கல்யாணத்தை சொல்லிக்கிட்டு கல்யாணம் தான் முடிக்கல. சாமி நல்லா இருப்பியா? என்னைய நீங்க தப்பா நினைக்காதே. நான் எது பேசினாலும் ஒரு காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். சரி, எதா இருந்தாலும் சரியா சொல்லு. செஞ்சியலா செய்யலையா? என்ன செஞ்சீங்க? கல்யாணம் தாங்க செய்வனையா செய்ய சொல்றேன். திருமணம் முடிக்கலையா? திருமணம் முடிக்கல. ஏன் முடிக்கல? என்ன காரணம்? நான் சொல்லிட்டேன் 3 ஆசை இல்லை என்று. மண்ணாசை அப்படின்னா மண்ணுல நிக்கலாம். சரி, இந்த மண்ணுல நிக்கிறோம். இந்த மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும். அதாவது சொத்து சுகம். சரி, இந்த வண்டி சொத்து வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. சரி, பொன்னாசை நகனெல்லாம் வாங்கி உடம்புல அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலை இச்சை கொண்டு குடு இன்பம் குடும்பம் என்ற வாழ்க்கையில ஈடுபட வேண்டுங்கிற ஆசை கிடையாது. இப்படி 3 ஆசையை வருத்தவன் நஷ்டீக பிரபச்சார். 3 இல்லைன்னா அப்ப இந்த ஜென்மத்துல ஆகவே ஆகாது. ஆசைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாமியை நீங்க விரிக்கிறீங்க, நான் சுருக்குறேன். சங்கடப்படாதீங்க, சங்கடப்பட வைக்காதாங்க. சரி சரி, ஆள் நல்ல ஆள் குழுன்னு இருக்கிய. ஆனா அது இல்ல பாருங்களேன். உனக்கு மரியாதை இல்ல. கல்யாணத்தை தாங்க சொல்றேன். சொல்றீங்களா? எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல, முடிக்கல. அட கடவுளே, மனசுல இருந்து ஒதுக்கிட்டீங்க. மனசுல ஒதுக்கி ஆசையை ஒதுக்கியாச்சு. ஒதுக்கி நீங்களா ஒதுக்கிட்டீங்களா இல்ல அதுவா ஓரமா ஒதுங்கி மனசுல ஒதுங்கி வச்சிருக்கேன் மாட்டீங்க. ஓரமா ஒதுங்கிருச்சு. ஓரமா ஒதுங்கிட்டாலே வேலை செய்யாது. மனசுல ஆசை விட்டுரு. அதோட இப்ப கிடையாது. முப்பரப்புல உண்டு. முதல் யுகத்துல இடையுகத்துல உபகரணம் என்ற பேருல சித்திரத்தோட முத்திரைகள் 52 பேரு. 52 பெண்ணை திருமணம் முடித்தவன். அதே யுகத்தில் நாரதி என்ற பெண்ணாக மாறி
60 பிள்ளைகளை தோற்றுவிக்கப்பட்டவன். இப்படி ஒரு ஊரே நாங்க தான் இருந்திருக்கேன். 52 மனைவி 60 பிள்ளைகள் 52 பொண்டாட்டி. உங்களுக்கா? எனக்கு தான். என்ன பண்ண வச்சா நடத்தினியா? 52 எப்படி சமாளி? ஒன்ன கட்டி விட்டு இந்த சிவகங்கையில ஓட்டு இங்க வந்து நடக்குது. சிவகங்கையில ஓட்டுட்டியா? ஆமா, வீட்டுலதான். நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கு. உன்னை கட்டினா நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கு. அதான் சிறப்பாக வாழ முடியும். சரி, சரி. 52 பெண்ணை திருமணம் முடிச்சு அப்படின்னா உன்ன மாதிரி இல்லறத்தில் ஈடுபட்டு குடும்பம் நடத்துவது கிடையாது. 52 பெண்கள் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாக கொடுத்திருக்கேன். 51 பேர் உலகத்தில் அச்சரங்களா கொடுத்திருக்கேன். அப்ப 52 உங்களை செயல்பாடு எதுவும் செய்யல. அதுக்காக அப்பாற்பட்டவனை அச்சரங்களாக கொடுத்திருக்கின்றேன். ஐயோ, கட்டியாந்து சாம்பலானியா போட்டியா? ஐயோ, நான் எவனோட பொண்டாட்டி ஆண்டா கூப்பிடுற? ஐயோ, மனம் போல. என்னைய ஒரு பொம்பளைய பார்த்து கூட உங்களுக்கு எதுவும் தோணலையா? எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஒரு நேரத்துல ஒரு பெண்ணை பார்த்து நோக்கம் வந்துச்சு. நானும் காதலித்தது உண்டு. யாரு அப்படின்னா ஸ்ரீமதி என்ற பெண்ணாக பட்டவளை பார்த்து நானும் ஆசைப்பட்டேன், என் நண்பனும் ஆசைப்பட்டேன். ஒரு பொம்பளை 2 பேரும் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியாம அவன் ஆசைப்பட்டேன், அவனுக்கு தெரியாம நான் ஆசைப்பட்டேன். 2 பேரும் தெரியுது ஒரு பொம்பளைக்கு ஆசைப்பட்டோங்கிறது. கடைசியில காத்திருந்த பொண்டாட்டியை நேத்து வந்து கூட்டிட்டு போன மாதிரி என் பாட்டன் பெருமாள் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனதுதான் தெரியுது நான் ஆசைப்பட்ட பெண்ணு யாருன்னா என் பாட்டி மகாலட்சுமி பார்த்து ஆசைப்பட்டேன். இப்ப அதெல்லாம் கிடையாது. சரி சாமி, அது எதுக்கு தேவையில்லாத பேசணும். உங்களுக்கு ஆசை இருந்தானே இல்லாட்டாங்க அடுத்த விஷயத்துக்காங்க. பாவம், உங்களுக்கு 3 வேலை கிடையாது. சங்கடப்படுவேன்னு சொல்லவாரு. அப்பா அம்மா நல்லா இருக்காரா சாமி? நல்லா இருக்காங்க. அப்பா நல்லா இருக்காரா? கைவிடியா என்ன சாமி? ஒரு பூலோகத்துல பிறக்கப்பட்ட ஒரு மனிதன். சரி, நானும் தேவலோகவாசி. சரி சரி. தேவலோகத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிற வந்தியா? ஆமா, அதான் தமிழக பண்பா. தமிழகத்திலே எதிரியா இருந்துட்டாலும் இந்த வட மாநிலத்துல இருந்து யாரு வந்தாலும் அப்பா சாப்பிட்டீங்களா வச்சீங்களா நல்லா இருக்காங்க நல்லா விசாரிப்பது தமிழர்கள் மட்டும்தான். வேற எந்த மாநிலத்தில் அந்த மாதிரி செய்வது கிடையாது, வரவேற்பது கிடையாது, விசாரிப்பது கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கின்ற ஒரு பூலோகத்திலே தேவலோகத்திலிருந்து வந்து நாரதரை பார்த்து என்ன பார்த்து உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க கேட்க. ஆமா சார், நல்லா இருக்காங்க. சரி சரி, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. சரி, ஆளு நல்லா ஜம்முன்னு கும்முன்னு நல்லா பேசுறீங்க, பேசி எல்லாம் இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, கேட்ட சங்கடப்பட மாட்டீங்களா? என்ன சேர்த்துக்கா? எது படுத்திருக்கும் போது மாடு வீடு முடிச்சு சரி விடுங்க, பிரச்சனை விடுங்க. 3 லைனா சங்கடப்படுறீங்க. சரி, அம்மா நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. அப்பா என்ன ஏன் சங்கடப்படாம சொல்லுங்க. நீ திரும்ப திரும்ப அதவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. வெட்டி போற. அப்பா நல்லா இருக்காரு. எங்க அப்பாவும் நல்லா இருக்காரு, எங்க அம்மாவும் நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? படைக்கிறார். எதை படைக்கிறார்? இந்த உலகத்தின் 4 யோனி 7 இருக்கு பிறப்பு எறும்பு முதல் 86 சிவராசிகளையும் எங்க அப்பா படைக்கின்றார். எல்லா வீரியம் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பாவே மண்ணப்படுத்துது எங்க அப்பா, பெண்ணப்படுத்துது எங்க அப்பா, பொண்ணப்படுத்துது எங்க அப்பா, கொல்லப்படுத்துது எங்க அப்பா, மரத்தப்படுத்துது எங்க அப்பா, மட்டையப்படுத்துது எங்க அப்பா, கொட்டையப்படுத்துது. என்னது? பணங்கொட்டை மாங்கொட்டை கொட்டையை படைக்கிறது எங்க அப்பாவே. அப்ப கொட்டையை படுத்து எங்க அப்பா. ஏன் கொட்டையை படைச்சாரு? ஏன் கொட்டையா இல்லைங்க, ஏன் கொட்டையை படைச்சாரு? ஒரு மாங்கொட்டை பணங்கொட்டை இருக்குன்னா அடுத்தடுத்து உருவாக வேண்டும் இல்லையா? மரம் உற்பத்திக்காக மரம் வளர்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்புறம் உற்பத்திக்காக தான் அப்பா படைக்கிறாரு கொட்டையை. கொட்டையை படைச்சது உங்க அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்சை படைச்சது கோழி குஞ்சக்கா. ஆனா கோழியை படைக்கிற ஒரு கோழி குஞ்சை படைக்க மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிற? குஞ்சை படைச்சது எங்க அப்பா. சாமி நல்லா இருக்கு. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏன் குஞ்சை லேசா நீட்டி விட சொல்லுங்க. எந்த குஞ்சை சொல்ற? கோழி குஞ்சை. ஏன் என்ன இருக்கு? ரொம்ப சுருக்கிட்டா இருக்கா. ஒரிச்ச உடனே அந்த குஞ்சுல சரி அதோட முடிவோட இல்லாம இருக்கு. புரியுதா? இறவத்து வளர்க்கணும்டா. வளர்ச்சி அடைந்தா தேவை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும். கோழி குஞ்சோட பறக்கின்ற மடிமத்தோட இருக்கு. இந்த புறா குஞ்சு, காக்கை, கொக்கு இந்த மாதிரி பறவையோட குஞ்சா பாருங்க முடியே இல்லாம தருங்க. அதெல்லாம் வளர்ச்சி அடைய அடையத்தான் முடி வளரும். அப்பதான் முழு உருவத்துக்கு வர்றேன். நீ வளர்க்காம வச்சிருக்க நல்ல கம்பு சோளத்தங்க எல்லாம் நிறைய வரை இந்த பகுதியில எல்லாம் வீட்டுல இருக்கு. கம்பு சோளத்தை வாங்கி நல்ல நசுக்கு குஞ்சு போட்டு விடு, வளர்ந்து வரும். சரி சரி சரி, கிடைக்கலன்னா நீங்க வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்க. கம்பு சோளம் நீ விவசாயி எங்கட போய் கட்டுக்கிற மடச்சாம்பிராணி. சரி சாமி, அப்பா நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு. எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. சரி, உங்களை படிச்சது யாரு? எங்க அப்பா. என்னைய படிச்சது யாரு? உன்னைய படிச்சு என்ன சண்டை புரியல? என்ன திரும்ப பின்னாடி திரும்ப ஐயா ஐயா சிச்சி ஒட்ட படைச்சது எங்க அப்பா. என்ன பின்னாடி பார்த்து இப்படி முடிவு பண்ணியா? முகரைய பார்த்தாலே தெரியுது.
அவளுக்கு கேவலமா கிடக்கா எல்லாத்தையும் இருக்கு. என்ன படைச்சது எங்க அப்பா எப்படின்னு கேக்குறேன். அட ஊரறிய செய்யறது உங்க அப்பா. எப்படி ரோட்ல ஓட்ட தெருவுல ஓட்டு மோகர கட்டு யாருக்கும் தெரியாம செய்யறதுங்க அப்பா. எப்படி எனக்கு ஒண்ணு புரியவே. ஊரறிய உங்க அப்பா செய்யறாருன்னா ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து உங்க சொந்தக்காரங்க வரவழைத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்றார். ஓஹோ, இது ஊரறிய செய்யறது. சரி, யாருக்குமே தெரியாம எங்க அப்பா செய்யறாருன்னா இந்த உலகத்துல அக்னி சூரியன் என்று சொல்லக்கூடிய அண்டம், ஆன்மா ஜீவன் என்று சொல்றது வெண்டம். இந்த அண்டத்தை பிடிச்ச குண்டத்தில் விட்டதா பரம கண்டத்தில் இப்படி ஒரு மனிதராக நீ பிறந்திருக்க. புரியுதா? ஒண்ணுமே புரியலையே. அண்டம் மிண்டம் எனக்கு என்னையே தெரியும். காட்டுக்குள்ள காவலா இருக்கிற போய் அண்டம் மிண்டாதுன்னா எனக்கு தெரியுமாயா? அண்டம்னா உலகம், உலகத்திலே பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பா. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. காட்டுக்குள்ள காவல்கா இருக்கிறது என்னையா நீங்க? ஒரு நிலம் கிடக்கு. சரி, அந்த நிலம் உங்க அம்மா வச்சுக்க. பூரா இந்த மாதிரி பூரா இந்த இடம் அப்படி நிலம் இருக்கு பாத்தியா? அந்த மாதிரி நிலம் தான் உங்க அம்மா. சரி, அந்த நிலத்தை போய் உங்க அப்பா வாங்க போறாரு. எது எங்க ஆத்தா விட்டு நிலத்தை? ஆமா. எதுக்கு வாங்க போறாரு? எது விவசாயம் செய்யுது. ஒரு விவசாயி ஒரு நிலத்தை வாங்குறதுனால விவசாயம் பண்ணதான். ஆமா. வாங்குன்ற பொழுது எல்லா நிலமும் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சிலது சீமக்கிரம் முளைச்சு போய் தான் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி உங்க அம்மா விட்டு நிலமும் சீமக்கிரம் முளைச்சு போய் சரி இருக்கு. கதையை கேட்டுக்கிறீங்க. சரி, அத போய் உங்க அப்பா போய் சுத்தப்படுத்த போறாரு. எது எங்க ஆத்தா விட்டு நிலத்தை? ஆமாயா, விவசாயம் பண்ணணும் சுத்தப்படுத்தணும் இல்லையா? சரி, சுத்தப்படுத்த போறாரு. சரி, சரி, சுத்தப்படுத்துறாரு, சுத்தப்படுத்திட்டாரு. சரி, சுத்தப்படுத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அதுல உழுகுறாரு. எதுல? அம்மா விட்டு நிலத்துல. எங்க ஆத்தா அவர் உழுகின்ற பொழுது எங்க அப்பா விதையை ஊன்றாரு. எங்க இருந்து? மேல இருந்து. எங்க ஆத்தா எங்க இருக்கு? கூலவத்துல. உங்க அப்பா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. எப்படி அங்க இருந்து இங்க செஞ்சிருப்பாரு? அப்பாவுக்கு ரொம்ப பெருசு மனசு. மனசு பெருசியா? அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு தகுந்தவாறு அதுக்கு தகுந்தவாறு குழந்தை வாக்கிட்டு தருவது எங்க அப்பனோட வேலை. அப்ப அங்க இருந்து அவர் விதையை ஊன்றாரு. அவர் மூன்று விதை முளைக்கணும்னு ஒப்பை தண்ணி பாய்ச்சினார். அதுல நீ முளைச்சு வந்து இப்படி என்கிட்ட வாய் கொடுத்து பேசிக்கிட்டு. சரி, இந்த கட்டையை 2 நாளைக்கு தாரியலா? இது சிப்ளா கட்டை. 2 நாளைக்கு தாங்க போதும். ஆமா. இது கார்த்திகை மார்கழி சரி தை மாசம் பொதுவாக ஐயப்பன் கோவில் சரி முருகப்பெருமானுக்கு மாலையிடுவாங்க. அதே மாதிரி மாலையிடும் போது பஜனைகளுக்கு நடத்துவாங்க. சரி, அப்ப தாளம் போடுறதுக்கு இந்த சப்தத்தால கட்ட தேவை. சரி, இப்ப எதுக்கு கேக்குற? இந்த ஆர்டர் வச்சுக்கிறாம இருக்க சரவணகுமாருக்கு தாய் அடிக்கணும். மட்டச்சாமராய் இது சிப்ளா கட்ட தாள கட்டடா மடப்புல. அவனுக்கு அடிக்கணும் நீ விருப்பப்பட்டனா வாய வச்சு அடி. அன்னைக்கு அடிச்சு அடிவட மாட்டேங்குது, கடிச்சு கடுவடைய மாட்டேங்குது. நீ சும்மா இருக்க மாட்டாதே சொன்னா ஒரு மாதிரியா? என்ன மாதிரியா சொன்னீங்க? சரி சாமி. வேற என்னைய பத்தி? உங்க பேரு என்ன? பேரு வீரதேவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. யார நம்பி? நாட்டு மக்களை நம்பி, வேடுவகுல நம்பி. ஆமா. அவர்தான் உங்க அப்பாவா? ஆமா சார். இங்க யாராலும் சேர்ந்துருக்கான்னு கேட்டது அது யாரு? 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. 2 பெண்கள்னா யார் யாரியா? ஒண்ணு வள்ளி, அது என் தங்கச்சி. தங்கச்சி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. கூட பிறந்தது இல்ல, எடுத்து வந்து வளர்க்கப்பட்டது. நீங்க உங்க சௌரியத்துக்கு சொல்லப்படாது. கூட பிறந்தது நான் சொன்னா இதானே. அப்புறம் தங்கச்சினா கூட பிறந்தது இல்லையா? எடுத்து வந்து வளர்க்க. எப்படி தங்கச்சினா எப்படி எப்படி விவரம் கேட்கணும். எப்படி வந்து வள்ளிக்கிழங்கு தோட்டத்துல குழியில எடுத்து வந்து வளர்த்தான். வள்ளிக்கிழங்கு அது எப்படியா? ஏன் வேட்டைக்கு போன புரியுற மாதிரி சொல்றேன். வேட்டைக்கு போனா அண்ணன் தம்பி எல்லாரும் வேட்டைக்கு போனா. இப்படி வேட்டைக்கு போன இடத்துல காட்டுக்குள்ள குழந்தை சத்தம். எல்லா குழந்தையும் எப்படி அழுகும்? குவா குவானே அழுகும். ஆனா ஏன் தங்கச்சி மட்டும் குவா குவான்னு அழுகாம குகா குகா குகான்னு அழுதுச்சு. குகா 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 என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா காகு 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 என்ற அகவும் பறவை. அது வந்து மயில். மயில். ஆமா. சரி அப்படின்னு ஆழ்கொலிசல் ஓடி போய் பார்த்தா பள்ளிகளுக்கு தோண்டுத குழியில முரட்டு குழி. அதுக்குள்ள என் தங்கச்சி இப்படி பொம்பளை பிள்ளை கிடக்குது காட்டுக்குள்ள அப்படின்னு போய் எட்டி பாக்குறேன். நானு பொம்பளை பிள்ளை இப்படி குளிக்கிற கிடக்கிற பிள்ளைய பார்த்தோன்னே பொம்பளை பிள்ளைன்னு பாத்துட்டேன். எப்படி பொம்பளை பிள்ளை கண்ட? அதை பாத்துட்டேன். எதை பார்த்த? அதை பாத்துட்டேன். ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஆண் குழந்தை பெண் குழந்தை காண்பதுக்கு அடையாளம் இருக்குல்ல? ஆமா. நீ எதை பார்த்து பொம்பளை பொண்ணு கட்ட? அதை பாத்துட்டேன். அது என்ன பேர் இல்லையா? சொல்லு. ஏன் அதை போய் சொல்லி ஊர்ல பொண்ணு ஊருக்கு உட்காந்து நாடா மக்கள் வாயில விளக்கமா தரிக்க. அதை பார்த்து பார்த்தேன். அதை பாத்துட்டேன். பார்த்த உடனே பொம்பளை பொண்ணு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சின்ன பிள்ளைங்க தூக்கியாந்து இந்த இதுதான் காட்டலாம். இந்த பிள்ளைய வர சொல்லி காட்ட முடியுமாயா? அறிவிட்ட ஜென்மமே பார்த்தது நீதானையா? பார்த்தது நான். பொம்பளை பொண்ணு எப்படி அவன்ட்ட தடவி பார்த்தையா? ஓயாம அதையே நோண்டிக்கிட்டு
ஏண்டா, அது யாரு உனக்கு? என் தங்கச்சி. தங்கச்சி நீ கடை பார்த்த. ஐயோ, இப்படி சொல்லாதீங்க, வழக்க பத்திரத்து வந்துருந்தாங்க. வேலை வழி வச்சுக்கிறியா? நல்ல வேலை, சூப்பரா வேலை அப்படி இருக்கு. தங்கச்சியா போய் தடை பார்த்தையா? பொம்பளை பிள்ளை எப்படி கண்ட? தடை பார்த்தனா தொண்டையில முடிச்சு இல்லாம வலு வலு இருந்துச்சு. சொல்லு. அதாவது ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு, ஆமா, பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு இருக்காது. அதை வச்சுதான் தடை. அப்ப நான் வந்து தடையை பார்த்து பொம்பளை பிள்ளை கண்டேன். ஆமா ஆமா, கை விடு. சரி, இப்படி விளக்கம் சொல்லணும். சரி சரி, நான் உன்னை கேட்கிறேன், குழந்தையா இருக்கின்ற பொழுது முடிச்சு தெரியாது. சரி, ஆண்மகனுக்கு தொண்டையில எப்ப முடிச்சு வைத்தது தெரியுமா? எப்ப? இளந்தாரி வயது. சரி, 15-16 வயதை ஒரு ஆண்மகன் அடைகின்ற பொழுதுதான் சரி மகரக்கட்டு உருவாக. அப்பத்தான் நீ தொண்டையில இப்படி முடிச்சிருக்கேன். குழந்தையா இருக்கின்ற பொழுது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் எந்த முடிச்சும் தெரியாது. இங்க சரி, நீ எதை தடையும்? அதத்தாயா நல்லா இருப்ப விட்டுறியா? நல்லா இருப்ப, அதத்தான் தரவனே. சரி, இன்னொரு ஆள் நீ அது யாரா? அது யாரு? சப்பத்தை. உன்னுடைய ஆளா? உனக்கு ஒரு ஆள் உண்டா? ஆமா சாமி. அது எப்படி பொம்பளை பிள்ளைனா? பொம்பளை பிள்ளைதான். இருந்தா வேணாம். அடச்சாம்பிராணி, உன்னுடைய ஆளை வரைச்சு உன் தங்கச்சி வரைச்சு பார்க்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். சரி, ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. 500 ரூபாயா? எங்கிட்டே வாங்கினத பார்த்துருப்பேன் போல. 500. ஏய், தரமாட்டேன். தர்றியெல்லாம் தர. காசு வேணாம், நான் தரமாட்டேன். சரி, 500 இல்லைன்னா 100 தள்ளிக்கிட்டு 400 கொடுங்க. தரமாட்டேன், காசு தரமாட்டேன். நான் தானே. சரி, நான் நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இங்க வாங்க, 400 குறைச்சிட்டு ஒரு 100 ரூபா தாங்க. 100 ரூபாயா? அதெல்லாம் தரமாட்டேன். 50 சொல்லுவாங்க. 50 ரூபா தரமாட்டேன். 20 10 ரூபா கூட தரமாட்டேன். சரி, 10 ரூபா வேணா 5 ரூபா கொடுங்க. ஒத்த ரூபா விட மாட்டேன்டா. அது சொல்றா. நீ குறைக்கிறதுக்கு நான் மதுரா இருக்காதுல. போயிட்டு வாங்க. ஓசிலே மங்களம் பாடுறது. ஆளு சைஸ பத்தி இல்ல. ஆனா எல்லாம் இருந்து அது இல்லையாடா. கல்யாணம் ஆகலப்ப நியூயார்க்ல பேசாம இருக்க. அடியா மலாக்க. வந்தாலும்